வணக்கம். சமீபத்துல திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடு இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதுக்காக அவரை புகழ்ந்து பேசுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மாநாடா தான் நாங்க பாக்குறோம். அந்த மாநாடுல இளைஞர்கள் பேசினா கூட ஒரு நியாயம் இருக்கு, ஏன்னா அது இளைஞரணி மாநாடு. ஆனா பேசினது பூரா யாருன்னு போய் பாருங்க, வீடியோக்குள்ள தெரியும். பேசின பெருசுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய அடுத்த தலைவர் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ் பாடுறாங்க. திரு கருணாநிதியோட கட்சி வேலை செய்தவங்க, திரு ஸ்டாலின் அவர்களோட கட்சி வேலை செய்தவங்க இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளுறாங்க. இப்படி புகழ்ந்து தள்ளுறதுக்கு அப்படி என்ன பதவி ஆசை இருக்கு அப்படின்னு அந்த வீடியோக்குள்ள அவங்க துதி பாடுறத பாக்குற எல்லோருக்கும் கேள்வி எழுந்து. இப்படி புகழ்ந்து மக்கள் பணி செய்யணும்னு மக்களும் ஒன்றும் எதிர்பார்க்கல. அப்போ அண்ணாதுரை அவர்கள் ஒரு ஜனநாயகவாதியா எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு நெடுஞ்செழியன் அவர்களை பார்த்து சொன்னாரு. அண்ணாவே சொல்றாருன்னா அப்போ நெடுஞ்செழியன் யாரு? அவரு ஒரு பேராசிரியர், படிச்சவர், நல்ல விவரமான அரசியல்வாதி, ஒரு பேச்சாளரும் கூட. நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னா அவருடைய நாவின் வன்மத்தை பார்த்து அண்ணாவே அதிசயப்படுற அளவுக்கு அவர் ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமையான நபரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னை போன்றவர்களுக்கு அதுலயும் ஒரு விமர்சனம் இருக்கு. நெடுஞ்செழியனை தான் அண்ணா தலைமை ஏற்க கூப்பிட்டாரே தவிர, யாரை கூப்பிடுறாரு? ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்த ஒரு நெடுஞ்செழியனை தான் தலைமை ஏற்கவான்னு கூப்பிடுறாரு. அப்போ சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் பட்டியலின பிரதிநிதியை தான் தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்டு இருக்கணும். அதுதான் நியாயமும் கூட. ஆனா அதை அவர் செய்யல. அப்போ இந்திய அரசியல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கட்சியில ரொம்ப திறமையானவங்க, அறிவாளி, பேச்சாளர்கள் இவங்க எல்லாம் தலைவரா வர முடியாது. ஏன் அப்படின்னா தந்திரக்காரர்கள் தான் தலைவரா வர முடியும். அப்படி ஒரு தந்திரக்காரர் தான் திரு கருணாநிதி. ஜெகஜால தந்திரக்காரர். சூதுகளையும் வாதுகளையும் சாணக்கியத்தனங்களையும், அரசியல் கிரிமினலா ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா ஒரு கட்சியை அபகரிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆற்றல் அந்த நபருக்கு இருக்கணும். இன்னைக்கு திரு எடப்பாடி எடுத்துப்போமே. திரு எடப்பாடி தலைவரா முதலமைச்சரா உருவாக்குனது எல்லோருக்கும் தெரியும். திருமதி சசிகலா அவங்க அப்படின்னு இருக்கிறாங்க, தெரியும். ஆனா இன்னைக்கு திருமதி சசிகலா அவங்க எங்க இருக்கிறாங்க? திரு எடப்பாடி அவர்கள் அறிவாளியா, பெரிய கருத்தாளரா? கிடையாது. எல்லாம் தந்திரம் தான். அந்த தந்திரம் எவருக்கு தெரியுதோ அந்த கட்சியை அபகரிச்சிருவாங்க. அதுதான் இந்திய அரசியல். அப்படிதான் திரு கருணாநிதி திமுகவை அபகரிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் திரு கருணாநிதிக்கு அந்த திறமை இருந்தது. கிரிமினலா இருந்தாலும் அறிவாளி தான். திருடன்னா யாரு? திருடன்னா கூட சும்மா திருட முடியாதுல்ல, அவனுக்கு அந்த திருடுறதுக்கான அறிவு வேணும்ல. அது உதாரணத்துக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ பிஹெச்டி படிச்சவங்க, பேராசிரியரா இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க திமுகவில். ஆனா பள்ளி கல்லூரி அந்த பட்ட படிப்பை பெரிய அளவுல படிக்காத திரு கருணாநிதியால தான் தலைவரா வர முடியுதுன்னா அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் தானே. உண்மையாவே அவர் திறமையானவர் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. சரி, திரு கருணாநிதியே நீங்க தலைவராக ஏத்துக்கிட்டீங்க, திமுக காரங்க அதுல இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் எல்லாம் தலைவராக எடுத்துக்கிட்டீங்க. அவரும் ஒன்றும் ஒரு சாதாரண ஆள் இல்ல, கடுமையான உழைப்பாளி, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஒரு சிறுபான்மை ஜாதியா இருக்கிற திரு கருணாநிதி திமுகவை கைப்பற்றினாரு, எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் திரு கருணாநிதி என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம இந்த கட்சியை அபகரிச்ச மாதிரி திமுகவுல நிறைய பேர் திறமையானவங்க எனக்கு அடுத்தடுத்து இருக்கிறாங்க, அப்ப அடுத்து எவன் இருக்கிறான்னு பார்த்தாரு. நம்ம பண்ண வேலையை இன்னொருத்த நமக்கே பண்ணிடுவான்ல. அப்போ ஆக அந்த இடத்துல திரு வைகோ தான் இருந்தாரு. கட்சியில இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கா இருக்கிறாரு, மிகுந்த பேச்சாற்றல் கூடிய நபரா இருக்கிறதுனால செல்வாக்கா இருக்கிறாரு. திரு கருணாநிதியுடைய மகனை எப்படியாச்சும் இந்த கட்சிக்கு தலைவராக்கணும்னு திரு கருணாநிதியோட எண்ணமா இருந்தது. அப்போ இந்த கட்சியை நம்ம சொந்த கட்சியா ஒரு குடும்ப கட்சியா ஆக்குறதுக்கு என்ன வழி? அப்ப எவன்லாம் திறமையா இருக்கிறான் அவனெல்லாம் எப்படியாவது ஓரம் கட்டணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா திரு கருணாநிதி அண்ணாவையே ஏமாத்தினவர் தான். அவரே மோதிரம் வாங்கி கொடுத்து அண்ணாவை போட சொன்ன மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாரு, அரசியல்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணாரு. அப்ப தனக்கு கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியும்ல, நல்லாவே தெரியும். அப்ப இந்த கட்சியில செல்வாக்கா திரு வைகோ வராரு. திரு வைகோவுக்கு பேச்சாற்றல், அறிவாற்றல் எல்லாம் இருக்கு, ஒரு தலைமை பண்பு இருக்கு. கட்சியை யாரும் அபகரிச்சிட கூடாதுன்னு பயந்துகிட்டு யாரு? திரு கருணாநிதி அவர்கள் திரு வைகோவை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவரை வெளியேற்றுறாரு. திமுகவுல எந்த வாரிசு அரசியலை விமர்சனம் பண்ணாரோ
அவர் வெளியேறினாரோ திரு வைகோ, அடுத்து அவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு அவருடைய மகனையே தலைவராக்கி அரசியல்ல அழிந்து போகிறதுக்கான ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு திரு வைகோ அவர்கள். அதையும் நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திமுகவுல அடுத்து திரு ஸ்டாலினை தலைவராக்கணும், அடுத்து முதல்வராக்கணும், இதுதான் திரு கருணாநிதியோட திட்டமா இருந்தது. அப்போ என்னதான் திரு கருணாநிதி திட்டம் போட்டாலும் ஒரு 40-50 வருஷம் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காக உழைச்சாரு. திரு ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா போல பேச்சாற்றலோ எழுத்தாற்றலோ கிடையாது. ஆனாலும் அதை கட்டி காக்குற ஒரு ஆளுமை இருந்துச்சு. இது கூட பரவாயில்லை அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஆனா இளம் பெரியாருன்னு திரு ஏவாவேலு பேசுறாரு. அவர் யாரு அப்படின்னா, திரு கருணாநிதி சமாதிக்கு போயிட்டு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருந்தவர். அந்த படங்கள் சமூக வலைதளங்கள்ல இன்னமும் இருக்கு, பாக்குறவங்க போய் பாருங்க. ஜால்ராவை எப்படி தட்டணும்னு திரு ஏவாவேலுக்கு ரியாலிட்டியாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ரியாலிட்டியா இருக்கிறவங்களுக்கு அப்ப ஜால்ரா தட்டி பேச தெரியாதா? இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு? திரு உதயநிதியை இளம் பெரியாருன்னு நீங்க பேசுறது பெரியாரை அவமானப்படுத்துறதா இல்லையா? பெரியாருடைய உழைப்பு என்ன, அவருடைய உயரம் என்ன, அவருடைய தியாகம் என்ன? திரு உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த கட்சியை காப்பாற்றணும், உங்க குடும்பத்துக்கு நாங்க அடிமைங்க, அடுத்தது இன்பநிதி வந்தா கூட நாங்க தலைவரா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் திமுகவில் இருக்கிறவங்க அப்படின்னு இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போங்க, வெளியில பாக்குற எல்லாரும் ஏத்துக்கிறோம். சும்மா இவர் வந்து ஒரு 4 படம் நடிச்சாராம், பணம் சம்பாதிச்சாராம், ஒரு 4 படத்தை தயாரிச்சாராம், அப்படியே நேரடியா எம்எல்ஏவா வருவாராம், அப்புறம் அமைச்சர் ஆவாராம், உடனே துணை முதலமைச்சர் கொடுப்பீங்களாம், அப்புறம் விளையாட்டுத்துறையா கொடுப்பீங்களாம். இதெல்லாம் என்ன நியாயம்? எங்க இருக்கு? இப்படிப்பட்ட திரு உதயநிதியோடு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ்னு அழைக்கப்படுகிற தந்தை பெரியாரை தன் மூத்திர சட்டியை பிடிச்சுக்கிட்டு 90 வயசு வரைக்கும் மேல களத்துல போய் நின்னவர் அவரோட ஒப்பிடுறது எப்படி உங்களால முடியுது? அப்போ நீ பெரியார படிக்கல, படிச்சிருந்தா அப்படி சொல்லியிருப்பியா? திரு ஏவாவேலு சொன்னதுக்கு பெரியாரியவாதிகள் எந்தவித கண்டிப்பையும் வெளிப்படுத்தல. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்துடும். அதனால பெரியாரோட அவங்க கம்பேர் பண்ணதை, ஏவாவேலு கம்பேர் பண்ணதை அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திமுகவுல வேற யாருமே திரு உதயநிதியை விட தகுதியான ஆளே கிடையாதா? ரத்த உறவு என்பதற்காக, வாரிசு உறவு என்பதற்காக ஒரு கட்சியில தலைவர் ஆகணும்னா அதுக்கு உழைக்கணும்ல. நீங்க திரு ஸ்டாலின் தலைவர்னு சொன்னீங்க, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு 50 வருஷம் உழைச்சாரு. திரு கருணாநிதி சும்மா ஒன்னும் கொடுக்கல அவருக்கு பதவி. சாகுற வரைக்கும் தன் மகனை கூட நம்பல அவரு. சாகுற வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல, முதலமைச்சர் ஆக்கல. ஏன் அப்படின்னா, அவர் கண் முன்னாடியே முலாயம் சிங் யாதவ் தன்னுடைய பையனை முதலமைச்சராக்குனதனுடைய விளைவு இன்னைக்கு அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கார். முலாயம் சிங் யாதவ் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு, அதனால அவர் பையனை தலைவராக்குனாரு. இதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா திரு கருணாநிதி அப்படி கிடையாது. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, பலருடைய உழைப்பு இருக்கு. அதுல 50 தலைவர்களா இருந்த அன்னை சத்தியவாணி முத்து போன்றவர்களுடைய உழைப்பு இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னொருத்த சம்பாதிச்ச சொத்தை போலி டாக்குமெண்ட் போட்டு தன் மகனுக்கு எழுதி கொடுக்கறது இருக்குல்ல, அப்படிதான் திமுகவோட திரு கருணாநிதி செய்த சம்பவம். இந்த பழசுகளுக்கு இலசுகளோட மாநாடுகளை என்ன உங்களுக்கு வேலைங்க? நீங்க வாழ்த்துங்க, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, அனுபவம் இருக்குல்ல, இதையெல்லாம் விட்டுட்டு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி மாநாட்டுல திரு ஏவாவேலு பேசுறது நான் வன்மையா கண்டிக்கிறேன். சரி, ஏவாவேலு தான் இப்படி பேசினாருன்னா, நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க திமுகவுக்கு, ராசா, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, போய் வீடியோக்கள் இருக்கு போய் பாருங்க. இவர் யாருன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா வரலாறுகளையும் கரைச்சு குடிச்சவர். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பேசுவாரு, தந்தை பெரியாரை பேசுவாரு. இவர் என்னன்னா பெரிய தத்துவ பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. ராசான 1000 தத்துவம் பேசலாம், 1000 கொள்கை பேசலாம், ஆனா தன்மானமும் சுயமரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையோ தந்தை பெரியாருடைய கொள்கையோ ஒருத்தர் பேசினா மட்டும் போதாது. அதற்கான தகுதியை தன்னுடைய வாழ்க்கையில அமைச்சுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு தார்மீக மரியாதையை தன்னுடைய சொந்த சமூகத்துக்கிட்ட ஏற்படுத்திக்கணும். தன்னுடைய சொந்த சமூகத்தினுடைய நலனுக்காக பேசணும், பாடுபடணும். நீங்க உதயநிதிக்காக உலக வரலாறு எல்லாம் சொல்லணுமா? அப்படி சொல்லித்தான் உதயநிதியை நீங்க பாராட்டணுமா? அந்த அளவுக்கா நீங்க தரம் தாழ்ந்து விட்டீங்க? தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்ல நீங்க ஒண்ணு அண்ணாவும் கிடையாது, உதயநிதி ஒண்ணு நெடுஞ்செழியனும் கிடையாது. அண்ணாவோட உழைப்பு வேற, அண்ணாவோட அறிவு வேற, அண்ணாவோட சிந்தனை வேற. ஆனா ராசா திறமையானவர் தான், பெரிய அறிவாளி தான், பெரிய பேச்சாளர் தான், பெரிய சிந்தனையாளர் தான். இது எல்லாம் எதுக்கு? இது எல்லாம் இந்த அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் இதெல்லாம் எதுக்கு?
தன் வாழ்க்கையை அடிமையா அமைச்சுக்கிறதுக்காகவா? அதுவும் பட்டியல் சமூகத்துல இருக்கிற நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? ஆனா ராசா அவர்கள் என்ன செய்றீங்கன்னா, எல்லாத்துக்கும் பெரியாரையும் அம்பேத்கரையும் உதாரணப்படுத்தி பேசுறீங்க. சனாதனவாதிகள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க இவங்களெல்லாம் உதாரணப்படுத்துறீங்க. ஒண்ணு நீங்க பட்டியல் சமூகமா உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கோங்க, இல்ல அப்படின்னா நீங்க திமுக காரரா உங்களை அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த ரெண்டுல எதையாவது ஒண்ணு பண்ணுங்க, எதையாவது ஒண்ணு தேர்ந்தெடுங்க. நீங்க திமுக காரராவே எங்களுக்கு இருங்க, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நான் தலித்துன்னு சொல்றீங்க, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்னு ரிசர்வ் தொகுதியில போய் நிக்கிறீங்க. நீங்க பொது தொகுதியில நின்று ஒரு திமுக காரரா ஜெயிச்சு நீங்க பேசினா, உதயநிதியை புகழ் பாடுனா நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் சாமி. தன்னை ஒரு அம்பேத்கரியவாதியாக, யார உங்களை நீங்க ஒரு அம்பேத்கரியவாதியாக, பெரியாரியவாதியாக நீங்க சொல்லிக்கிறீங்க. அதனால தரம் தாழ்ந்து நீங்க திரு உதயநிதியோட தலைமையை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை தான் எங்களால ஏத்துக்க முடியல. உதயநிதி புகழ் பாடுற நீங்க வருங்காலத்துல பாபா சாஹேப் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தயவு செஞ்சு பேசாதீங்க. என்னை பொறுத்தவரை இந்த விழாவே உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடத்துற ஒரு விழாவா தான் நான் பாக்குறேன். உதயநிதிக்காக துதி பாடுவதின் நோக்கம் என்ன? இன்னும் இந்த மக்களை திமுக கிட்ட அடகு வைக்கிறதுக்கான வேலையா உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் எதிர்கால தலைமுறைகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒருபோதும் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியின் மூலமா நான் சொல்லிக்கிறேன். இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த வேறொரு செய்திகளோடு பேசுவோம். நான் உங்கள் பவானி இளவேனில். இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நன்றி.